நேர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான ஆண்டு பலன்கள் 2024லேருந்து 2025 வரைக்கும் ஏஞ்சல்ஸும் கடவுளும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கடவுள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவீங்க. அப்ப குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் பண வளமை, அதிர்ஷ்டம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அனைவரும் அதற்கு தயாராகுங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதை எப்படி சேமிக்கணும், எப்படி லாபகரமாக ஆக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். குருவோட விஷயத்தில் குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் சொல்கிறக்கூடிய பாடம் என்ன? மெடிடேட் ஆன் ரைட் பாத். தியானம் பண்ணுங்க சரியான பாதையில். நீங்கள் எண்ணத்தில் தியானம் பண்ணாதீங்க. டு நாட் மெடிடேட் ஆன் யுவர் தாட்ஸ். இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உட்காரும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, வேண்டாத எண்ணங்கள் உணர்வுகள் தான் முதல்ல வரும். நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோம், யார்கிட்ட பிரச்சனை பண்ணோம், அதுதான் வரும். அது பண்ணால் அது தியானம் இல்லை. அது என்னாகும், அந்த எண்ணமே பல மடங்கு பெருசாகும். ஆனால் நம்ம குருவையும் கடவுளையும் நோக்கி தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதியும் அன்பும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ பண வளமை, அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க முடியும். தியானம் எப்படி பண்ணுறது? தியானம் பண்ணாலே நிறைய எண்ணங்கள் வருது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு என்னோட மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான தீர்வு சொல்கிறேன். அப்போ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றலும் அதிலிருந்து வரக்கூடிய சக்தியும் நமக்கும் நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் நமக்கு அமைதியும் சந்தோஷமும் வளமையும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் என்ன டைப் பண்ணுவீங்க? குரு அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான ஆண்டு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ், கடவுள், பிரபஞ்சம் எல்லாமே நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு பண முடக்கம் இருக்கும், மன நிறைவு இருக்கும். அப்போ நமக்கு பண முடக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பண வளமை வரும், ஆனால் கொஞ்சம் தாமதமாகும். இப்போ ஒரு மாசத்துல கிடைக்கும் அப்படின்னா அது 3 மாசம் கழிச்சு கிடைக்கும். அப்போ நீங்க அதன் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதற்கான தீர்வு என்ன அப்படின்னா, லக்ஷ்மி காயத்ரி மந்த்ரா. இந்த மந்த்ராவை நீங்க 3 முறை தினம் சொல்லிட்டே வந்தீங்க, 40 நாள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பண வளமைக்கான கதவுகள் திறக்கப்படும். ஓம் மகா லக்ஷ்மஹே வித்மஹே விஷ்ணு பிரியாயே தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் ஓம். இதை 3 முறை நீங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். யூ மஸ்ட் கான்ஸ்டன்ட்லி லுக் அட் த கோல். இட் இஸ் த்ரூ டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் தட் பர்சன்ஸ் டெவலப்ஸ். உங்களுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் நீங்கள் உங்களுடைய இலக்கு நோக்கி ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஜெயிப்பீங்க. இது உங்களுக்கு பரீட்சையும் ட்ரையல் அண்ட் எரர். இது சரியா, இது தவறா, இது நம்ம செய்யலாமா வேண்டாமா, இதை மாதிரி யோசிச்சு யோசிச்சு அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவம் மூலமாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஒரு மனிதன் வளர்ச்சி அடைய முடியும். அப்போது நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இந்த லக்ஷ்மி காயத்ரி மந்த்ராவும் சொல்லுங்கள். உங்களுடைய இலக்கை நீங்கள் சீக்கிரமாக அடைஞ்சிருவீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பௌர்ணமிக்கு பௌர்ணமி தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த நிகழ்ச்சியில் தியானத்தினப்போ கலந்துக்கோங்க. மேலும் குரு அப்படின்னு சிம்மராசி நேயர்கள் அனைவரும் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.